வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாள் உங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி நாளாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆண்டவரோடு வாழ்கிற நல்ல நாளாய் இந்த நாள் உங்களுக்கு மாறட்டும். முந்தின தலைமுறையில் வாழ்ந்த அப்போஸ்தலர் ஐயா சாது சுந்தர் சிங் பஞ்சாபில் லூதியானா பக்கத்துலேருந்து 32 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கிற ராம்பூர் என்கிற கிராமத்தில் வாழ்ந்த சீக்கிய மதத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சுந்தர் சிங், சாது சுந்தர் சிங் என்று செல்லமாய் அழைப்பார்கள். காவியுடை அணிந்திருப்பார், தலைப்பாய் கட்டியிருப்பார், அந்த ஜிப்பா வேஸ்டி மாதிரி போட்டிருப்பார். அவருடைய ஃபோட்டோ நான் பார்த்துருக்கிறேன். ஒரு முறை நான் பஞ்சாப் ஊழியத்து போயிருந்தபோது லுடியானாவில் தங்கியிருந்தேன். அப்பொழுது அவருடைய நினைவிடத்துக்கு நான் போய் பார்த்து வர உதவி செய்தார். அந்த தெருவில் நின்று பிரசங்கிக்க கர்த்தர் கிருபை தந்தார். இன்றைக்கும் அவருடைய பழைய வீடு உண்டு. அதற்கு எதிர்த்தாப்போல் ஒரு சின்ன ஒரு முடுக்கு, அதுக்கு எதிர்த்தாப்போல் அவருடைய நினைவகம் கட்டப்பட்டு அநேகர் போய் அந்த பகுதியை பார்த்து வருவார்கள். ஆசீர்வாதமான ஒன்று. நம்முடைய பகுதியிலும் அவர் ஊழியம் செய்தார். நிறைய பார்த்திங்கன்னா சிங் அப்படிங்கிற பெயர் நமக்கு இருக்குது. சிங்குக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஜபசிங், ராஜசிங், சுந்தர் சிங், பக்த சிங், பகத்சிங் அப்படிங்கிற சிங்குங்கிற வார்த்தை இருக்கும். சிங்குக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. அதுக்கு காரணம் என்னவென்றால், நாகர்கோயிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து இந்த ஃபுல்லாக அவருடைய ஊழியம் இருந்தது. அவர் வந்தபோது வியாதி மாறிச்சு, பிசாசு ஓடிச்சு, அப்படிப்பட்ட நல்ல அற்புத அடையாளங்களெல்லாம் நடந்ததுனால ஒரு பெரிய கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை அவர் ஏற்படுத்தினதுனால் ஆனால் மக்கள் அவரை சிங்குங்கிற பேரை தம்முடைய பிள்ளைகளை வைத்தார்கள். அது அப்படி வழி வழியாய் தொடர்ந்து வருகிறது. இன்றைக்கு தெரிந்து பேர் வைக்கிறாங்கன்றதால நிறைய பேர் வைப்பாங்க, ஜப சிங் அப்படின்னு சொல்லிலாம் பேர் வைப்பாங்க. ஓகே, அவருடைய சரித்திரங்களை நான் படித்திருக்கிறேன். அவர் ஒரு முறை பகிர்ந்து கொண்டார். இமயமலை அடிவாரத்தில் தான் நிறைய ஊழியம் செய்தார். இமயமலை, திபெத் போன்ற இடங்களில் ஊழியம் செய்தார். ஒரு முறை காட்டுப்பகுதியில் இமயமலை அடிவாரத்தில் ஊழியத்து போயிருந்த போது 2 வழி பிரிந்தது. இவருக்கு எந்த வழியில் போகணும்னு தெரியலை. அவர் ஜெபம் பண்ணி முடிவெடுத்தார். ஜெபம் பண்ணி ஆவியானோட நடத்துதலோடு முடிவெடுத்து இடது பக்கமாய் போனார். 11 கிலோமீட்டர் நடந்தார். நடந்தபோது தவறுதலாக வந்து விட்டோமோ என்கிற ஒரு எண்ணம் வந்தது. அப்பொழுது ஒரு மனிதனை கண்டார். அவன் அங்கே இருந்து இவர் ஒரு சன்னியாசி என்று அந்த தன்னுடைய கையில் வைத்திருந்த புத்தகத்தை ஒழித்து வைத்தான். இவர் அவன் பக்கத்தில் போய் சேர்ந்தபோது அவன் இவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு பயங்கர மகிழ்ச்சி. இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்ன போது, அவர் ரட்சகர், அவர் ரட்சிக்கிறவர் என்று சொன்னான். உடனே அவன் தன்னுடைய கையில் வைத்திருந்த அந்த புத்தகத்தை எடுத்து காட்டி, நான் வாசிக்கிறேன். இதில் எனக்கு கருதலான காரியங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை ஐயா, எனக்கு விளக்கி தருவீர்களா என கேட்டபோது மகிழ்ச்சியோடு அந்த இரவு அந்த மனிதனோடு தங்குகிற பாக்கியம் கிடைத்தது. மனிதனுக்கு இயேசுவை காண்பித்து அவனை விசுவாசத்தில் உறுதிப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார் என்று சாது சுந்தர் சிங் ஐயா தன்னுடைய காரியத்தில் பதிவு செய்திருக்கிறார். ஒரு வசனத்தை நினைப்பூட்ட விரும்புகிறேன். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் ஆண்டவர் செய்கிறார். ஒருவேளை அவருக்கு தோன்றியது, ஏதோ ஒரு கிராமத்தை சந்திக்க வந்தவர், 2 வழி பிரியுது, யாற்றை கேட்க தெரியல, இடது பக்கம் ஜெபம் பண்ணி முடிவெடுத்த போது 11 கிலோமீட்டர் வரையிலும் ஒரு கிராமம் இல்லாமல் மாட்டிக்கொண்டார். ஆனால் அந்த மனிதனை சந்தித்த போது இதுக்காகத்தான் தேவன் என்னை திசைமாற பண்ணினார் என்று புரிந்து கொண்டார். நம்முடைய வாழ்வில் நடக்கிற எதுவுமே யதார்த்தமாய் அல்ல. ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். தீர்மானத்தினுடைய அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள், பரலோகத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள், நித்திய ஜீவனுக்கு அழைக்கப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவங்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் செய்கிறார். ஒரு நாளும் தீமைக்கு செய்கிற தேவன் அல்ல. ஆமென். பின்னால்தான் தெரியும், ஓ நன்மைக்கு தான் ஆண்டவர் செய்தார் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். சோர்ந்து விடாதீர்கள், முறுமுறுக்காதீர்கள். ஏன் வாழ்க்கையில் அப்படி நடந்துச்சு? நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுகிறார். யோசேப்பு பின்னாட்களில் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் இப்பொழுது நடந்து வருகிறபடி தேவனோ அதை எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். தீமையை நன்மையாய் முடியப்படுகிற ஆண்டவர். சோர்ந்து விடாதீர்கள். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற ஆண்டவர். கட்டாயம் உடைய வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாய் செய்வார். தேவன் அனுமதிக்கிறது கட்டாயம் நன்மைக்கு ஏதுவாய் தான் இருக்கும், தீமைக்கு ஏதுவாய் இருக்காது. ஆமேன்.
ஒருவேளை இந்த தீர்க்கதரிசி கோடாலி இரவலா வாங்கின கோடாலி ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது தண்ணிக்குள்ள விழுந்திருக்கலாம். எல்லாருக்கும் முன்னால பரியாசம் பண்ணப்பட்டது போல தெரியலாம். எனக்கு ஒரு எதிர்காலம் இல்லை, இனி எல்லாரும் தங்களுடைய பணிகளை செய்கிறார்கள், என்னுடைய பணி தடைப்பட்டதுன்னு எண்ணலாம். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? யார் வாழ்வில் நடக்காத ஒரு மேன்மையான காரியம் அந்த தீர்க்கதரிசி வாழ்க்கை நடந்தது. மிதக்காத அந்த இரும்பு மிதக்க ஆரம்பிச்சது. பாருங்க, என் வாழ்க்கையில தேவன் நடக்காதவைகளை நடப்பிக்கிறார் என்கிற ஒரு அறிவை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அந்த விசுவாசத்தோடு கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனபாரங்கள், சோர்வுகள், கவலைகள் மாறுவதாக. கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீ சகலவற்றையும் நன்மையாய் நன்மைக்கு எதுவாய் செய்கிற ஆண்டவர் எங்கள் அறிவை தாரும். சோர்ந்து விடாதபடி, கலங்கி விடாதபடி, பயந்து விடாதபடி கர்த்தரை சார்ந்து வாழ கிருபை தாரும். பிள்ளைகளை ஆசீர்வதி, கிருபை கொடுக்கட்டும். நாளின் எல்லா நேரங்களும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிரயாணங்கள், பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக. பல நாள் ஜெபித்து வருகிறனே, ஏன் என் வாழ்வில் இதை தேவன் அனுமதித்தாருங்கிற மனபாரங்கள், போராட்டங்கள் மாறட்டும். கர்த்தரை சார்ந்து கொள்ள கிருபை தாரும். மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a nice day.